நான் சொல்கிற மாதிரி விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் நடக்க போகிறது, காம்படிஷன் கொடுக்க போகிறீங்க. டஃப்னா டஃப், அப்படி ஒரு டஃப் கொடுப்பீங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க். எடுத்தோடனே டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சும்மா அதெல்லாம் இருக்காது. டக்கு டக்குன்னு 5 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். எப்பயுமே ராசிநாதன் 5ல் இருந்தால் சூப்பர் பெனிஃபிட். 11 5ல் இருந்தால் உங்களெல்லாம் பிடிக்க முடியாது சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இப்போ யாரோட இருக்காரு? சனியோட போய் உட்காந்துருக்காரு. கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார். நீயா நானா நீயா நானா. இந்த சனி அப்படின்னாலே கொஞ்சம் டிலே பண்ணி வேலை செய்ய வைப்பார். செவ்வாய்னாலே ஸ்பீடு. அப்போ ஒரு பக்கம் ஸ்பீடாக வேலை செய்யணும்னு மைண்டு சொல்லணும், ஒரு பக்கம் உடம்பு ஒத்துழைக்காது. இது ரெண்டும் இந்த தடவை நடக்க போகுது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வேறு அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது தலைமைத்துவத்திற்காக, உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக, புகழுக்காக, பேருக்காக, அந்தஸ்துக்காக இந்த தடவை நிறைய ஓட்ட ஓட வேண்டியிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறையா உங்களை ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஆளுமை தன்மை அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்ததெல்லாம் மாறி இப்போ மறுபடியும் புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரி வெறி கொண்ட வேங்கையாக மாற போகிறீங்க. டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். திட்டமிடல் பக்காவாக இருக்க போகுது. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது வேணும்னு கேது 10ஆம் இடத்துல உட்காந்துருந்து கொஞ்சம் சில வேலை பார்க்கக்கூடிய பிஸ்னஸ்குள்ளே இறங்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களை ஒரு மாதிரி மைண்ட் அப்படி வச்சுட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி சரியான அமைப்புக்குள் வரப்போகிறீர்கள். திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. மல்டிபிள் டாஸ்க் பண்ணுவீங்க. 1 2 கிடையாது. ஒவ்வொன்றா பண்ணுவீங்க. திடீர்னு இந்த பக்கம் வேலை பார்ப்பீங்க, திடீர்னு அந்த பக்கம் வேலை பார்ப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்து அதன் மூலமாக லாபத்தை எட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்குள் ஆளாக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரியனும் புதனும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய செவ்வாயும் அதை செவ்வனே செய்வாங்க. சனியோட சேர்ந்துருக்காங்க. ஏன்னா குரு போய் 8ல் மறையிறார். அதெல்லாம் வேணாம். குரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கார். 8ல் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். திடீர்னு ஒரு விஷயம் நடக்கல, மேலேருந்து கீழே விழுற திடீர் எல்லாம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல குரு இருந்து உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, இந்த பக்கம் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த 12ஆம் வீட்டு அதிபதியும் போய் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பக்கம் குருவோட பார்வையும் நல்லா இருக்க போகுது, சுக்கரனுடைய பார்வையும் நல்லா இருக்க போகுது. அப்புறம் என்ன வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். எப்படி துலா ராசிக்காரர்களுக்கு 2 பார்வையும் கிடச்சி இந்த தடவை சூப்பராக இருக்க போகிறாங்களோ அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை அதோட சூப்பராக இருக்க போகிறீங்க. நிறைய இந்த தடவை கொஞ்சம் வீடுக்காக மெனக்கெடுக்க போகிறீங்க. வீடு மாற்றுறது, வீடு பார்க்கறது, வீட்டை சரி பண்ணுறது, வீட்டுக்கு சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், திடீர்னு உட் ஒர்க் பண்ணுறேன், கபோர்டு ஒர்க் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ண போகிறீங்க. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலான்ற மாதிரி எண்ணம் மேலோங்க போகிறது. அதை போய் பார்த்துட்டு வர போகிறீங்க. நிறையா நகைக்கடையிலேயே உட்காந்துருக்க போகிறீங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகி ஒரே ஒரு தோடு எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஆமாம், இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. கொஞ்சம் அப்படியே போகும்போதெல்லாம் இதுக்கு எப்போ போவோம்னு பார்த்துட்டே போவீங்க. நிறைய வண்டி வாகன மாற்றம் நிகழ போகிறது. ஸோ நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பரான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் சொன்ன மாதிரி 17 18 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க மே மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ இப்போ நல்லா இல்லையான்னு கேள்வி கேட்காதீங்க. இப்போ அதோட நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ டாஸ்க் பண்ண போகிறீங்க. மல்டி டாஸ்க் பண்ணி இதுலேருந்து ஒரு காசு வரும்ல, அப்போ தானே வாங்க முடியும். எல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும்ல. அந்த காசை ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ அதனால் செலவுகள் வருமா? எஸ், வீட்டுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. அதே சமயம் வருமானமும் வரும். ஸோ வருமானமும் செலவும் பேலன்ஸ்ட் ஆகிடும். அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்குறது மாதிரியான ஒரு வாய்ப்பு வராது. ஸோ நிறையா மல்டி டாஸ்க் பண்ணணுன்ற இப்போ நீங்களே ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நேரம் அவங்க கீழே இருக்கவங்கள மேலே இருக்கவங்கள வேலையை விட்டு போயிட்டு அந்த இது சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை பளுவின் மூலமாக சின்ன சின்ன அலைச்சலும் அசௌகரியங்களும் ஒரு மாதிரி கடுப்பும் டென்ஷனும் வரும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா அந்த சனி இருக்கார் இல்லையே, நல்லவர் தான், நம்மளுக்கு இல்லை சரியா. அதனால் எப்பயுமே செவ்வாய்க்கு சனி சொல்லவே வேணாம். ஸோ அதனால் நம்மளுக்கு கீழே வேலை பார்ப்பாங்களா, அவங்க நம்மள படாத பாடு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வேலை சொல்லி அவங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்தே நம்மளுக்கு பாதி நாக் அவுட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. இந்த அதெல்லாம் நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையாட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிது அப்படின்றது அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் ஞானமாக மேசி என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து பண்ண முடியுமா, இது எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இன்னும் ஒரு 4 வேலைக்கு மனசு யாரை விட்டுச்சு இல்லையா. அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதி தான் போய் 5ல் உட்காந்துருக்காரு. அப்போது இதெல்லாம் நல்லா உட்காந்த இடத்துலேருந்து நான் வானத்தில் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இதெல்லாம் தோணி கமிட்மெண்ட்டை கொடுத்து அதை முடிக்க முடியாமல் அதுக்காக யோசித்து நைட்டெல்லாம் தூங்காமல் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த மாதம் இயங்க போகுது. ஸோ பிஸியாக இருக்க போகிறீங்க, அதுவே சந்தோஷம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பிஸியானால் தான் வீடு நல்லாயிருக்கும். அதனால் கடவுள் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் குலதெய்வத்தை வேரோடு பிடிங்கிருப்பாங்க போல. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலையை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துக்கிறாரு. அதே சமயம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். நிறையா பேருக்கு பேங்க் லோன் கிடைக்கும்.
அதுவும் பெரும் நிதிக்கு இறைவன் தான் குரு. அவன் போய் 8ஆம் இடத்துல உட்காந்து திடீர் அதிர்ஷ்டத்த குடுப்பாருன்னா, நீங்க ரூ. 5,00,000 லோன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கு ரூ. 6,00,000 6,00,000 கிடைக்கிறோன்ற மாரி கிடைக்கும். அப்போ நெறைய இந்த தடவ நீங்க லட்சக்கணக்கிலலாம் கேட்க மாட்டீங்க. கோடிக்கணக்கில கேட்பீங்க. உங்க தொழிலை வியாபாரம் செய்றதுக்கு. அப்படி கொட்ட விருச்ச ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். பணம் அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும். மதிப்பு, மரியாதை உயரும். அந்தஸ்து உயரும். கௌரவம் உயரும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆனா நெறைய ப்ளேமிங் நடக்கும். நீங்க கல்ப்ரேட்டா இருந்திருக்க மாட்டீங்க. உங்க கல்ப்ரேட்ன்னு உங்கள பழி சொல்லுவார்கள். சொல்றது இல்ல. சனியோட சேர்ந்த செவ்வாய் அந்த வேலைய பார்க்க வைக்கும். சனி அந்த வேலைய பார்ப்பான். அப்ப சனியோட வேலையே என்னன்னா, இன்டைரக்ட்டா குத்துறது தான். அப்போ நீங்க நெறைய வந்து நீங்க நார்மலா இருப்பீங்க. ஆனா, உங்கள அந்த மாரியான பேச வைக்கிறது, அதன் மூலமா உங்கள டென்ஷன் படுத்துறது எல்லாத்தையும் பண்ணி விருச்சிக ராசி டென்ஷன் ஆனா தானே வேலை பார்க்க மாட்டீங்க. சனிக்கு தேவை நீங்க வேலை பார்க்காம இருக்கிறது. ஆனா, செவ்வாய்க்கு தேவை உங்கள வேலை வாங்குறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க இப்படி எனக்கு நான் அடுத்த மாசம் எனக்கு சொல்லுங்க. போன மாசம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு. சரியா? ஸோ ஏப்ரல் மாசம் எனக்கே கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 1 மாசத்த எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? பட் ஸ்டில் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலானது தானே. அசால்ட்டா வந்து அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா, நான் ஏற்கனவே சொல்ற மாரி விருச்சகத்திடம் ஒரு வேலை குடுக்காம இருக்கிறது நல்லது. குடுத்துட்டாங்கன்னா, உசுர குடுத்தா அத முடிச்சு குடுத்துருவாங்க. அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே மாரி இந்த தடவ என்னன்னா, யார்ட்ட பேசணுமோ அங்க பேசுவீங்க. நிச்சயமா பேசுவீங்க. 2ஆம் இடத்துக்கு வேற குரு பார்வை கிடைக்குதா, ஃபினான்ஷியலா பேசுவீங்க. காசா பேசுவீங்க. பேசுறவங்கலாம் காசு. இத ஒரு படத்துல பார்ப்பான்ல, சந்தானம். இது ஒரு 7 பவுன், இது ஒரு 4 பவுனுக்கு அவன் கண்ல தெரியும்ல. அந்த மாரி யாரெல்லாம் இந்த தடவ நீங்க பார்க்குறீங்களோ, அவங்கலாம் உங்களுக்கு காசா தெரிவாங்க. யாரெல்லாம் அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்கீங்களோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, முதலாளியா இருக்கீங்களோ, அத்தனை விருச்சிக ராசிகளுக்கும் டக்கு 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 டக்குன்னு பண ரீதியாக இருந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி பணம் வருவதற்கான வாய்ப்புகளும், மரியாதை வருவதற்கான வாய்ப்புகளும் பெருகப் போகிறது. ஸோ விருச்சிக ராசிகளுக்கு நெகட்டிவாலாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த மாசத்துலேருந்து இன்னும் சூப்பரா இருக்க போகுது. இந்த 1 மாதம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீட்ல மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அதுதான் உங்களால முடியாது. ஆனா, இந்த தடவ அதுதான் இருக்கும். உங்களோட துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமா சின்ன சின்ன கடுப்பாகும், டென்ஷன் ஆகும். இந்த ஒரு இடம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே இருக்கு. மத்தபடி மத்ததெல்லாம் சூப்பரா இருக்கு. ஒண்ணும் நெகட்டிவா இது பண்ற மாரி இல்ல. ஸோ, அதனால அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொண்டால் போதுமானது. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, சுக்கிரன் போய் உச்சமடையும்போது விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக அப்படியே ஒரு மாரி இருக்கும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில உங்களுடைய பெண் தோழிகள், உங்களுடைய அக்கா, உங்களுடைய அத்தை இவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஆ கொஞ்சம் கடுப்பேத்துற மாரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக உங்களுக்கான வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 15, 16 தேதி வரைக்கும். ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நீங்க விரும்பியதெல்லாம் செய்ய போறீங்க. நெறைய விஸ்வரூப வெற்றி குடுக்க போறீங்க. நெறைய இடத்துல உங்களுடைய திறமைய காட்டப் போறீங்க. திறமைக்கான அடையாளம் கிடைக்கப் போகுது. வாய்ப்புகளே தவறாம தவிச்சு விருச்சிக ராசிக்காரர்கள் வாய்ப்புகள் மூலமாக வசப்படப் போகிறீர்கள். உலகத்தை வசமாக்கப் போகிறீர்கள். சூப்பரா இருக்கு. கவலையே பட வேணாம். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. குரு பார்வை இருக்கும்போது வேற என்ன வேல? நல்லா படிப்பீங்க. படிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 4 பேருக்கு சொல்லிக் குடுப்பீங்க. நெறைய புள்ளைங்க வந்து டியூஷன்லாம் வேணாம் நானே படிச்சுக்கிறேன்ற மாரி இருப்பாங்க. இல்ல டியூஷனுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பே குடுக்கும் இந்த தடவ. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். குடும்பத்தில ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்குது. அதுக்காக கொஞ்சம் அலைச்சல், அனுகூலம் அதெல்லாம் கிடைக்கும். கால் வலி, கழுத்து வலி இது 2ம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நெறையா நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு கூடல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்யோன்யம் அதிகரிக்கும். நெறைய இந்த தடவ பாட்டு கேட்கறது, நெறைய சுத்துறதுன்ற மாரி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கும். அப்படியே 40 வயதிலேருந்து 60 வயது மாத்துனீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வேலை, வேலை, வேலை. வெற்றி, வெற்றி, வெற்றி. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும். இதுதான் காதுல ஓடிட்டுருக்கும். நான் சொன்ன மாரி நெறைய வாய்ப்புகளை நீங்களே தேடி குடுத்து, மல்டி டாஸ்க் பண்றதுக்கு நான் ரெடி. நான் யார் தெரியுமா? நான் இவ்ளோ மல்டி டாஸ்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு என்ன அசால்ட் அப்படின்ற மாரி சொல்லி வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இத எப்படி பண்றதுன்னு யோசிச்சு, அதுக்கு ஒரு மூளைய செலவு பண்ணி, வீட்ல உங்களுக்கும் அதுக்குமான நேரத்தை கம்மி பண்ணி கொஞ்சம் இந்த தடவ 40 வயதிலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க, சரி என்ன பண்றது? அதான் உண்ம. இல்லையா? உண்மை எப்பயுமே கசக்கும். வேற வழி இல்ல. நீங்க ஹால்ல படுத்தீங்கன்னா, அவங்க பெட்ல படுப்பாங்க. அவங்க பெட்ல படுத்தாங்கன்னா, நீங்க ஹால்ல படுப்பீங்க. இது 2ம் நடக்க போகுது. அதனால இந்த தடவ கொஞ்சம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு டிஷ்ஷும் டிஷ்ஷும் டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டு வீட்டில் கண்டிப்பாக உண்டு. வீட்டுக்கார்ட்ட விட்டு குடுத்து போயே ஆவணும். வீட்டுக்கார மட்டும் விட்டு குடுத்து போயே ஆவணும். சரணாகதி அடைதல் எனக்கு தெரிந்து கரெக்ட். அதெல்லாம் முடியாது. நான் அப்படிதான் கொடுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க வந்து பண்ணீங்கன்னா, பண்ண தான் வைப்பாரு. செவ்வாயும், சனியும் இந்த தடவ வந்து தரல. நான் தான் சொல்றேனே இந்த மாசம் முடிஞ்ச அப்புறம் எப்படி இருந்துச்சு போன மாசம் எனக்கு ரிவ்யூ குடுங்கன்னு சொல்லிட்டேனே. அந்த அளவுக்கு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ 29 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த அழகான மாதத்தை விட்டு விடாதீர்கள். எப்படி இருக்க முடியுமோ அப்படியே வாழ்ந்துட்டு, அப்படியே தூரமா இருந்து பார்த்தீங்கன்னா, ஓ இதா? ஓ இன்னைக்கு நீ சண்டைக்கு வந்திருக்கியா? ஓ இன்னைக்கு நீயா என் கூட சண்டைக்கு வந்திருக்கிறது? அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா ஓகே. இல்ல அதுக்குள்ள உள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாம டென்ஷனு, பிபி, டிப்ரஷனு, ஆங்சைட்டி, கோவம் வர்றது,
இப்போ ஜீவா சட்டையை கிழிப்பான் பார், இப்போ கிளிப் அப்படின்னு அடுத்தவன் ஏற்றி விட்டு அவன் சட்டையை கிழிப்பான்ல, அந்த மாதிரி நம்மள டென்ஷன் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கிட்டு கூட இருக்கவங்க பேச்சை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் உள்ள ஒருத்தவன் சொல்லுவான், அந்த உள்ள சொல்கிறவன் தான் குரு. அவர் சொல்கிற பேச்சை மட்டும் கேளுங்க. அந்த செவ்வாய் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காதீங்க. கொஞ்சம் ஸ்பீடுன்னு உங்களை வந்து கொஞ்சம் நிலையில்லா தமிழ் நிற்க வைப்பா. நிறைய கிளாக் நின்று போயிருக்கு, அதெல்லாம் மாற்றணும். கிளாக்கை வந்து சரி பண்ணணும். வீட்டில் வந்து நிறைய பேர் வாட்ச் வாங்குறதுக்கான யோகம். வாட்ச் கடைக்கு போக இருக்க மாட்டேன், திடீர்னு வாட்ச் பார்ப்பீங்க, வாட்ச் வாங்குவீங்க, பேட்டரி செல்லு மாற்றுவீங்க, வீடை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ நிறைய நல்லாயிருக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ரொம்ப நல்லா இருக்குது. புதிய ஒரு பரிணாமத்தை நோக்கி பிரபஞ்சம் உங்களை பயணப்படுத்துவதற்கு ஆயத்தமாகி விட்டது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்க போகிறது. ஓகே, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகும், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்க பட்சத்தில் நிறைய இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் உங்களுடைய லேடி டாக்டரை பார்க்க வேண்டிய சூழல்லாம் வந்துட்டு போகும். அவாய்ட் பண்ணாமல் இப்போ பண்ணி பார்த்துட்டு வந்துடும். யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, கொஞ்சம் அதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? பார்க்கிங் மட்டும் இல்லை, வாங்குற மாதிரி என்னெல்லாம் வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை ஃபிஷ் பார்ப்பீங்க. மீன் பார்க்குறது, மீன் தொட்டி வாங்குறது, மீன் தொட்டியை வந்து வாங்கி வைக்கலாமா வீட்டில் யோசிக்கிறது, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. வலையில் மாட்டிப்பீங்க. ஆல்ரெடி கேது செவ்வனே செஞ்சிட்ருக்கான். சரியா? 10ஆம் இடத்துல உட்காந்து தயவு செஞ்சு மீன் வாங்குறது, மீன் தொட்டி வாங்குறதுலாம் பண்ணிங்கன்னா கடனில் மாட்டிக்குவீங்க. ஐயோ மேடம் எங்கள் வீட்டில் இருக்குன்னா யாராவது கேட்டால் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. இல்லாட்டி உங்கள் விதியை யார் மாற்ற முடியும்? நீங்களா புதுசாக இன்னிலேருந்து அதை கிரியேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இருக்குன்னா அது பேசாமல் இருந்துட்டு போகுது. புதுசாக கிரியேட் பண்ணாதீங்க. புதுசாக பெட்டு வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணிக்கோங்க. இல்லை அதன் மூலமாக கடி வாங்குறது, நாய் கடி வாங்குறது, பூனை கடி வாங்குறதுலாம் இந்த மாதம் இருக்குது. அதனால் அதுக்கிட்டலாம் போகாமல் இருக்கிறது எனக்கு பெட்டர். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய மீன் பார்ப்பீர்கள். மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போகிற இடத்துல, இல்லை நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டில், இல்லை உங்கள் ஃபோனை திறந்தோன்னே ஏதோ ஒரு இடத்துல மீன் கனெக்ட் ஆகுது. மீனாட்சி அம்மன் கூட கண்டிப்பாக வந்து நிற்பா அவங்க முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இனிதே மலர காத்திருக்கிறது.